ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவதாரம், நரசிம்ம அவதாரம். அவர் குழந்தை சொன்னதுன்னு கூட பார்க்காம பெருமாள் ஒரு அவதாரம், இதேவே நரசிம்மர் அவதாரம், ஒரு நொடியில அவதாரம் ஆன பெருமாள் நரசிம்ம பெருமாள். அந்த நரசிம்மர் கிட்ட பிரார்த்தனை வச்சால் நடக்காத காரியங்கள் கிடையாது. நரசிம்மர் கிட்ட சொன்னா நாளை என்பது நரசிம்மர் கிடையாதுன்னு சொல்றா. நரசிம்மர் காலை பிடிச்சவாளுக்கு என்னைக்கும் தோல்வி கிடையாது. லட்சுமி நரசிம்மர், நரசிம்மர் அவதாரமே, அவதாரம்னா பெருமாள் வருது. ஒரு ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவதாரம், நரசிம்ம அவதாரம். இரண்யகசிபுன்னு ஒருத்தர் இருந்தார். இரண்யகசிபு ராஜா. அவன் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டார். ஜனங்களை குடும்பம் பார்த்துட்டு அதுவும் பண்ணிட்டார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பிரகலாதன் பேர். அவருக்கு பிரகலாதன் பேரு. அந்த பிரகலாதன் ஹரிநாராயணன், ஹரியை பற்றியே பேசுவார். ஹரியை பற்றி நாராயணா நாராயணா நாராயணன் பேர் சொன்னாலே இவருக்கு காதுல இரண்யகசிபுக்கு பிடிக்காது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப கொடுமைப்பட்டு ரொம்ப இது பண்ணி எல்லாம் தப்பிச்சுட்டு வந்துடுறான். பிரகலாதன் வந்துடுறார். அப்ப உங்க நாராயணன் எங்க இருக்கார் அப்படின்னு இரண்யகசிபு பிரகலாதன் நிக்க வச்சு கேட்கிறார். நிக்க வச்சு கேட்கும்போது அப்ப எல்லா இடத்தையும், இந்த தூண்ல இருப்பாரா, அந்த தூண்ல இருப்பாரா, அந்த தூண்ல இருப்பார், எல்லா இடத்தையும் யாதிச்சுட்டு இருப்பார், எல்லா இடத்தையும் இருப்பார் நரசிம்மர் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்றார், இவன் இதுக்கு முன்ன ஒரு விஷயம் இருக்கு. இரண்யகசிபு தபம் பண்ணும்போது சில வரங்கள் வாங்கினான். இரவுல போகக்கூடாது, என் உயிர் பகல்ல போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது, அப்படியும் போகக்கூடாது, மனிதர்களாலும் போகக்கூடாது, விலங்காலும் போகக்கூடாது, எல்லாம் வாங்கினான். சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்றது, மனிதனாலும் போகக்கூடாது, மிருகத்தாலையும் போகக்கூடாதுன்னு போகும்போது என்ன பண்ண முடியும்? வெறும் பார்த்தார், இந்த பக்கம் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது, உயிர் போட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த தூணில் இருப்பாரான்னு கேட்கும்போது தூணை உடைக்கிறார். இரண்யகசிபு உடைக்கிறான். உடைக்கும் போது நரஹரியாக, நாரசிம்மனாக, நரசிம்மனோட நாரசிம்மன் தான் பேரு, நிருசிம்மன் பேரு. நரசிம்மன்னா எப்படின்னா சிம்ம முகமும் மனித உடலும். இது காம்பினேஷன் எப்படி வருதுன்னா அவன் கேத்துல எந்த வரத்துலையும் இல்லை. அதனால அந்த உறவை எடுத்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப வேகமாக கர்ஜிச்சுண்டு, நல்ல கர்ஜிச்சுன்னா கோபப்பட்டு சிங்க கர்ஜிக்கும்ல, அதுமாதிரி கர்ஜிச்சுண்டு தூணை பிளந்து பிரகலாதனோட பிரார்த்தனைக்காக ஒரு குழந்தை சொன்னதுன்னு கூட பார்க்காம பெருமாள் ஒரு அவதாரம், இதேவே நரசிம்மர் அவதாரம். இதுதான் நரசிம்ம அவதாரம். அதாவது ஒரு சன நேரத்துல அவதாரம் ஆனார், ஒரு நொடியில அவதாரம் ஆன பெருமாள் நரசிம்ம பெருமாள். இந்த நரசிம்ம பெருமாள் அப்புறம் இரண்யகசிபு வதம் பண்ணார். அப்புறம் ரொம்ப கோபமா இருந்த பிரகலாத மடியில போய் உக்காந்து அப்புறம் சாந்தமானவன்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். லட்சுமி நரசிம்மர் பெரிய பெருமாள்னு பேரு. நரசிம்மருக்கு பெரிய பெருமாள் பேரு. ரொம்ப 10ஆவதா இருக்கு. பச்சை குரும வராக நாரசிம்மன் 10ஆவதா இருக்கு. அதாவது நாரசிம்மன் பெரிய அவதாரம், பெரிய பெருமாள்னு பேரு அவருக்கு. அதனால அந்த நரசிம்மர் கிட்ட பிரார்த்தனை வச்சால் நடக்காத காரியங்கள் கிடையாது. நரசிம்மர் கிட்ட சொன்னா நாளை என்பது நரசிம்மன் கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்ட் தான். நமக்கு விதின்னு ஒண்ணு இருக்க, அதை பார்ப்பாரு அவர். அதை பார்த்துட்டு தானே பண்ணணும். ஆனா நரசிம்மர் காலை பிடிச்சவாளுக்கு என்னைக்கும் தோல்வி கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. அதனால நரசிம்மன் எல்லாரும் காக்கும் தெய்வம். அப்புறம் மித்த பெருமாள்லாம் மித்த தெய்வம்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதுக்கு நான் வரவே இல்லை. ஒன்லி நரசிம்மன் டாபிக் மட்டும்தான் நான் பேசுறேன். அதாவது நரசிம்மர் காக்கும் தெய்வம், பிரார்த்தனை தெய்வம், கோரிக்கை வைக்கும் தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோரிக்கை வைக்கும் தெய்வம், கோரிக்கை ஏத்துண்டு சங்கல்பமா ஏத்துண்டு நிவர்த்தி பண்ணும் தெய்வம் லட்சுமி நரசிம்ம சுவாமி. லட்சுமி நரசிம்ம சுவாமி அந்த தெய்வம் என்னைக்கும் உங்களை கைவிடாது, நம்பினவருக்கு கைவிடப்பட மாட்டார் அவர் என்பது உண்மை. இங்க
நம்ம சன்னதி நங்கநல்லூர் லட்சுமி நரசிம்மர் அருள்வாக்கு மையத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மன் வரப்பிரசாதி. இங்கே பிரதோஷம் விசேஷமாக நடக்கும். தானாக வாக்கு சொல்லும் பெருமாள். அதனால் பிரதோஷம் அபிஷேகங்கள்லாம் நிறைய நடக்கிறீங்க. ஒரு கோவில் மாதிரியாவே இங்கே சன்னதி மாதிரியாவே நடத்துகிறோம். அதனால் எல்லாரும் இந்த சன்னதியை தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அருள்வாக்கு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம உபாசனங்களிலோ சர்வமங்கல ஆஞ்சநேய உபாசனங்களிலோ ஸ்ரீமதி ராமாஜாய நமக, ஸ்ரீமதி வரவரி நமக.